லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் வந்து 3 பேர் சம்மந்தப்பட்டிருந்தாங்க. ஒன்று வந்து தியாகராஜ பகவதர், அவரை பற்றி நம்ம சொல்ல வேணாம். அதாவது வந்து தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார்னா தியாகராஜ பகவதர் தான். ஸோ அங்கே போய் இவர் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு பார்த்திங்கன்னா பயங்கர பிரபலமாயிருது. அந்த பாட்டு வந்து ஸ்டுடியோ தான் ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிறாங்க அந்த காலத்தில் இருந்த நடிகர்கள். அந்த மாதிரி ஒரு பிரபலமான ஸ்டுடியோ இன்னும் கூட இருக்குது சேலத்தில். பாதி கிட்ட அது இதாக இப்படி கடைசியாக இருந்த செம்பு அதை கூட வந்து அவர் வெள்ளி செம்பை கூட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அன்னைக்கு இரவே இறந்து போயிருக்காருங்கிறது. அதான். ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்கள் விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான். இன்னைக்கு பிரபல காமெடியனான NS கிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ அவர் யாரு, அவரோட வாழ்க்கை வரலாறு, இதை பத்தி தான் அவர்கிட்ட பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ NS கிருஷ்ணன் இவர் யார், இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வந்தார்? கலைவாணர் NS கிருஷ்ணன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1908ஆம் ஆண்டு நவம்பர் 29 நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் ஒழுகுனசேரி அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான். நிறைய நாடகங்கள்லாம் போடுவாங்க. சினிமாலாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாடகங்கள் தான் பிரபலம். பல நாடக குழுக்கள் வந்து கிராமங்களில் போய் அப்பப்போ நாடகங்கள் போடுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா இவருடைய கிராமங்களில் அடிக்கடி வந்து நாடக குழுக்கள் வந்து நாடகம் போட்டிருக்காங்க. ஒரு சபா வந்து நாடகம் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இவர் NS கிருஷ்ணன் வந்து இந்த முறுக்கு சுண்டல் இந்த இதெல்லாம் வந்து விற்கிறது மாதிரி சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், ஒரு 8 வயசு 10 வயசுலேயே பார்த்திங்கன்னா நடக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வியாபாரம் பண்ணுறதுக்காண்டி போகிறது, அங்கே நடக்கிற நாடகங்களில் நடக்கிற காட்சிகளை பார்த்து, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு இன்ஸ்பயர் ஆகி வெளியில் வந்து அதை பாடுறது, ஃப்ரெண்ட்ஸு அங்கே தெருவில் இருக்கிற சின்ன பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னாடி நடித்து காட்டுறது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கலை ஆர்வம் அப்படின்னா NS கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு 10 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி இவருடைய கலை ஆர்வத்தை பார்த்துட்டு இவருடைய தகப்பனார் அவர் பார்த்திங்கன்னா NS கிருஷ்ணன் வந்து அன்றைக்கி ஒரு நாடகக்குழுவில் சேர்த்து விட்றார். அதாவது இப்படி சொல்கிறது பாய்ஸ் நாடகக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ரொம்ப பிரபலம். அந்த மாதிரி ஒரு நாடகக்குழு, நிறையா பாய்ஸ் நாடகக்குழு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாடகக்குழுவில் வந்து NS கிருஷ்ணன் வந்து சேர்த்து விட்றாரு. ஸோ அங்கே சின்ன வேடங்கள், அங்கே ஒன்று இங்கே ஒன்று சின்ன வேடங்கள்லாம் நடிக்கிறாரு, பாடி நடிக்கிறாரு. இப்படி பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாடகங்களில் பயணிச்சுட்டே இருக்கார். வெளியூர்லாம் போய் நாடகங்களில் வந்து நாடகங்கள் போடுறாரு. இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா TKS நாடகக்குழுன்னு ஒரு நாடகக்குழு, அந்த நாடகக்குழுவில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து NS கிருஷ்ணன் நடிக்கிறார். 100கணக்கான நாடகங்கள் நடிக்கிறார். அப்போல்லாம் ரொம்ப சின்ன வயசு, ஒரு 18-20 வயசுலேயே பார்த்திங்கன்னா நல்ல பிரமாதமாக நடிக்க ஆரம்பிக்கிறார். இவருடைய நாடகம், இவருடைய நகைச்சுவை திறன் அதுதான் ரொம்ப முக்கியம். நகைச்சுவை திறனோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா சமூக பார்வை அவர்கிட்ட இருக்கும். சமூக அவலங்களை வந்து குறிப்பிட்டு நாடகங்களில் வந்து இவர் வந்து பேசினார். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா இவருக்கு நாடக வாய்ப்புகள் பெருசாக இல்லாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம AVM மெய்யப்ப செட்டியார் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்திங்கன்னா சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு எப்படி சொல்லுது, இசைத்தட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இசைத்தட்டு வந்து வெளியிட்டிருந்தார் அந்த காலத்தில். ஸோ அதில் இவருக்கு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது NS கிருஷ்ணனுக்கு. ஸோ அங்கே போய் இவர் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு பார்த்திங்கன்னா பயங்கர பிரபலமாயிருது. அந்த பாட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக பாடுறாரு. இவருடைய அந்த இயல்பாக பாட்டுத்திறன் வந்து இவருக்கு ரொம்ப பிரமாதமாக வரும். காரணம் என்னென்னா நாடகத்தில் பார்த்து ட்ரைனிங் எடுத்த ஒரு ட்ரைனிங் இருந்ததுனால ஸோ ரொம்ப நல்லா பாடுறாரு. அது பயங்கர ஹிட்டானதுனால ஒரு ஆங்கில வார இதழ் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான ஆங்கில வார இதழில் NS கிருஷ்ணனை பேர் சொல்லியே குறிப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ இதை படிச்சுட்டு பார்த்திங்கன்னா NS கிருஷ்ணனுக்கு வந்து சினிமா வாய்ப்பு வருது. நீங்கள் இந்த ஆனந்த விகடன் வந்து பார்த்திங்கன்னா சதி லீலாவதி அப்படின்னு ஒரு தொடர் ஆனந்த விகடனில் அந்த காலத்தில் வந்துட்டு இருந்திருக்கு. அந்த தொடரை வந்து படமாக்குறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லிசார் டங்கன் அப்படின்னு ஒரு இயக்குனர், அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமான இயக்குனர். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர் இல்லை, அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். அவர் பல தமிழ் படங்களை வந்து இயக்கியிருக்கிறார். எல்லிசார் டங்கன்னா அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அவர் NS கிருஷ்ணனை கூப்பிட்டு அவருடைய படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அவருக்கு தமிழ் தெரியாது சரியாக எல்லிசார் டங்கனுக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த நடிக்கிறவங்க, அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற கலைஞர்கள் எல்லாரையும் ஒன்று ஒருங்கிணைச்சு
ஒரு மீட்டிங் மாதிரி போடுறார். என்னென்ன பண்ணலாம், எப்படி எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், அந்த படத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்னும்போது என்எஸ் கிருஷ்ணன் வந்து அவருடைய கருத்துக்களை சொல்ல வந்து முற்படுறார் அந்த கூட்டத்தில். ஆனால் கூட இருக்கிற பல பேர் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் புதுமுகம் இல்லையா, இது வரைக்கும் எந்த படத்துலையும் நடிக்கல, இதுதான் முதல் வாய்ப்பு. அதனால் அவருடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க. நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கவனிச்சிட்டு இருந்த எல்லிசா டங்கன் வந்து இல்லை அவரை பேச விடுங்க, அவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னும் போது அவருடைய அந்த நகைச்சுவை உணர்வோடு அந்த விளக்கம் கொடுத்தது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அவரை தான் முதல் படத்தில் சதி லீலாவதி, அந்த படத்தோட பேருமே சதி லீலாவதி தான், அதில் வந்து என்எஸ் கிருஷ்ணன் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த சதி லீலாவதியில் தான் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் முதல்ல வந்து திரையில் நடிக்க வரார். ஸோ அந்த படத்தில் 2 பேரும் ஒன்றா பணியாற்றும் போது எம்ஜிஆரோட என்எஸ் கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு நெருக்கமான உறவு ஒன்று வருது. ரொம்ப வந்து 2 பேரும் கிண்டல் பண்ணிக்கிறது, கேலி பண்ணிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள பிரச்சனைகளை பேசிக்கிறது, அன்பை பரிமாறிக்கிறது, இப்படி ஒரு நெருங்கிய நண்பர்களாக வந்து மாறிடுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்எஸ் கிருஷ்ணனுக்கு வந்து இயல்பாகவே வந்து பலருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு. ஒரு 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 2 கிடச்சிச்சின்னா ஏதோ ஒன்று அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிற, மற்றவங்களுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இருந்திருக்கு. எம்ஜிஆரே பிற்காலத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா, எம்ஜிஆரை என்ன சொல்லுவாங்கன்னா கொடைவள்ளல்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் கொடைவள்ளல் சொல்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் தான் அப்படிங்கிறது எம்ஜிஆரே சொல்லியிருப்பார். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் நான் இதை கற்றுக்கிட்டேன் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த படம் சதி லீலாவதி நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேனகான்னு ஒரு படம், அந்த படம் வந்து இவருக்கு கமிட் ஆகுது. இது அவருடைய 2வது படம். ஸோ அந்த படத்தில் நடிக்க போகிறாரு. இயக்குனர் பார்த்திங்கன்னா ராஜா சாண்டோ அப்படிங்கிறவர் தான் இயக்குனராக இருக்கார். அவரும் அன்றைக்கி நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருந்த ஒரு பிரபலமான இயக்குனர். அந்த மேனகாங்கிற படம் வந்து நடிக்கிறாரு. அந்த படத்துலேயும் வந்து காமெடி கேரக்டர் தான். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சமூக அவலங்களை பற்றி இந்த காமெடியோடு கலந்து வந்து என்எஸ் கிருஷ்ணன் சொல்லிகிட்டே போகிறாரு. ஸோ அந்த படமும் ஒரு வெற்றி படமாகுது. இன்னும் சொல்லப்போனால் சதி லீலாவதி ஒரு நடித்த முதல் படமாக இருந்தாலும் மேனகாங்கிற படம் தான் வந்து முதல்ல ரிலீஸ் ஆச்சு. ஒரு பெரிய பேரை வந்து என்எஸ் கிருஷ்ணன் கொடுத்துச்சு. அடுத்தடுத்து நிறைய படங்களில் என்எஸ் கிருஷ்ணனை கமிட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா வசந்த சேனான்னு ஒரு படம், அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ராஜா சாண்டோ தான் இயக்குறாரு. அந்த படத்துக்காண்டி பூனேக்கு வந்து படப்பிடிப்புக்காண்டி போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரத்னவாலி அப்படின்னு ஒரு படத்தில் நடித்த ஒரு ஹீரோயின், அவங்க தான் அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அவங்க பேர் பார்த்திங்கன்னா டிஏ மதுரம் அவங்க. ஸோ அவங்கள வந்து என்எஸ் கிருஷ்ணன் வந்து அவங்க சந்திக்கிறாரு, அந்த படப்பிடிப்பில் சந்திக்கிறாரு. அந்த பூனேயில் பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் ஒரு காதல் மலருது. 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. தனியாக வெளியில் போகிறது, சுற்றுறதெல்லாம் படப்பிடிப்பு நேரங்கள்லேயே நடக்குது. ஸோ இவங்களுடைய 2 பேர் காதல் இருக்குது பார்த்திங்களா, டிஏ மதுரத்தினுடைய காதலும் என்எஸ் கிருஷ்ணனோட காதலும் பார்த்திங்கன்னா அந்த யூனிட்டுக்கே தெரிய வருது. அது வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த ராஜா சாண்டோ அந்த இயக்குனருக்கு தெரிய வருது. அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர், ரொம்ப டிசிப்ளின்டாக, ரொம்ப டைமிங்காக, ரொம்ப பர்ஃபெக்டாக படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவருக்கு அதுக்கு போனோன்னா அவர் கூப்பிட்டு கேட்டிருக்காரு என்எஸ் கிருஷ்ணன்ட்ட, உண்மைதானா இது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆமாம் உண்மைதான் அப்படின்னோடனே அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ் கிருஷ்ணனுக்கும் டிஏ மருதத்துக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறார். 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுது. இந்த திருமணம் நடந்தது பார்த்திங்கன்னா 1935. இது அன்றைக்கி திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னோன்னா 2 பேருமே நடிகர்களாக இருக்காங்க இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி செய்தித்தாள்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய நியூஸாக போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வருது என்எஸ் கிருஷ்ணனுக்கு ஆல்ரெடி வந்து நாகம்மைன்னு ஒருத்தரை வந்து திருமணம் செஞ்சுருக்காரு. 1931 திருமணம் செஞ்சு குழந்தைங்கள்லாம் இருக்குது. இது வந்து டிஏ மருதத்துக்கு தெரிஞ்சவொன்னே பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்எஸ் கிருஷ்ணன் மேலே கோவப்பட்டு 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்க. 2 பேருமே பிரிஞ்சு சில காலம் வாழ்கிறாங்க. ஆனால் என்எஸ் கிருஷ்ணன் வந்து எப்படியாவது மறுபடியும் டிஎம் மருதத்தை சமாதானப்படுத்தணும், எப்படியாவது மறுபடியும் அவங்களோட சேர்ந்துடணும் அப்படின்னு வந்து எப்படி சொல்லுது பெருமுயற்சி எடுக்கிறார். பெருமுயற்சி எடுத்து என்எஸ் கிருஷ்ணன் வந்து டிஏ மருதத்தோட வந்து மறுபடியும் இணைகிறாரு. இந்த இணைப்புக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கு இருந்த நிறைய நண்பர்கள்லாம் கூட ஒரு காரணமாக இருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து டிஏ மருதமும் என்எஸ் கிருஷ்ணனும் இணைஞ்சு பல படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏதோ சில காரணத்துக்காண்டி பார்த்திங்கன்னா வேம்பு அப்படின்ற அவங்களுடைய எப்படி சொல்கிறது தங்கச்சி, டிஏ மருதத்தினுடைய தங்கச்சி டிஏ வேம்பு, அவங்கள வந்து என்எஸ் கிருஷ்ணனுக்கு 3வது மனைவியாக திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அவங்களே டிஏ மருதமே செஞ்சு வைக்கிறாங்க. ஸோ என்எஸ் கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கை காலகட்டத்தில் 3 மனைவிகள், அதாவது வந்து எப்படி அங்கீகரிக்கப்பட்ட மனைவிகளே 3 மனைவிகள் இருந்திருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து வந்து நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்த என்எஸ் கிருஷ்ணனுக்கு சினிமா வாய்ப்புகள், நிறைய சினிமா வாய்ப்புகள் வருது. இந்த எப்படி டிஏ மருதம் என்எஸ் கிருஷ்ணன் ஜோடி போட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே காமெடியாக நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பல படங்களில் பார்த்திங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் எப்படின்னா இந்த காமெடியை வந்து அவருடைய ஸ்டைலில் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அடுத்தடுத்து.
ராமாயணம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் அப்படியே யார் மனசும் புண்படாமல் ராமாயணத்தை வந்து கீமாயணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை படத்தில் சொல்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முதலாளியாக இருப்பார், அவர்கிட்ட ஒரு வேலைக்காரனாக இருப்பார் என்எஸ் கிருஷ்ணன். அந்த முதலாளிகிட்ட ஒரு எப்படி சொல்கிறது, கீழ் ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை கொடுப்பாரு. அந்த முதலாளி சொல்லுவார், டே இதை கழுவிட்டு உள்ள வைடா அப்படின்வார். இன்னும் வேறு ஏதோ கொண்டு வந்து கொடுப்பாரு, பழமோ ஏதோ ஒன்று கொடுப்பாரு, டே இதை கழுவிட்டு உள்ளவே அப்படின்வார். இன்னும் வேறு ஏதோ ஒரு பொருள் கொண்டு வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை கழுவிட்டு உள்ளவே அப்படின்வார். 4வது தடவையாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அப்படி பணம் கொடுப்பார் அவர்கிட்ட. பணம் கொடுத்தோன்னே அந்த முதலாளி வாங்கிட்டு அந்த பணத்தை வந்து ஐயோ அப்படி இப்படின்னு தொட்டு கும்பிட்டுட்டு டே இதை உள்ளே வைடா அப்படின்னு சொல்லுவார், பீரோவில் வைடா அப்படின்னு. அப்போ என்எஸ் கிருஷ்ணன் அவர்கிட்ட கேட்குற மாதிரி காட்சி இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஐயா நீங்கள் வந்து இதெல்லாம் கழுவிட்டு வைன்னு சொன்னீங்க, இதையே கழுவிட்டு வைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, இது வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதியெல்லாம் கிடையாது, எல்லாரும் சமம் தான். அதாவது வேற ஒரு பொருளை கொடுக்கும்போது உங்களால் கழுவிட்டு வைக்க முடியுது, அதே பணமாக இருக்கும்போது கீழ் ஜாதி காரன் கொடுத்தா கூட அதை நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு பீரோவில் வைக்க சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் கிடையாது, ஜாதி மதம்லாம் கிடையாது அப்படிங்கிறது அந்த காலத்தில் எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி என்எஸ் கிருஷ்ணனுடைய காலகட்டங்கள் எப்படின்னா 1930 1950 வரைக்கும் கொடிகட்டி பறந்துருக்கிறார். ஸோ அந்த காலகட்டங்களிலே இந்த மாதிரியான வசனங்களை வந்து அவர் வந்து படங்களில் சொல்லியிருக்கிறாரு. நிறையா என்எஸ் கிருஷ்ணன் வந்து அடுத்தடுத்து நடிக்கிற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய பேரையும் மிகப்பெரிய புகழையும் வந்து என்எஸ் கிருஷ்ணன் கொடுக்குது. என்எஸ் கிருஷ்ணன் அதுக்கப்புறம் என்னென்னா தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்கிறார். தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. வி.கே. ராமசாமி, காக்கா ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் பாலையா, அப்புறம் தங்கவேலு, இப்படி பல பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எம்என் ராஜம், பத்மினி, இப்படி நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இயக்குநர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பீம்சிங், கிருஷ்ணன் பஞ்சூன் இயக்குநர்கள், ரெட்டையர்கள் இருந்தாங்க அந்த காலத்தில். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அவங்களுக்கெல்லாமே ஒரு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டிய பேரொளி பத்மினி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முதலாக கதாநாயகி வேடம் கொடுத்து அவருடைய படத்தில் தான் அறிமுகப்படுத்துகிறார். மணமகள்னு ஒரு படம் தயாரிக்கிறாரு, அந்த படத்தில் தான் பத்மினியை வந்து ஹீரோயினை அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ அந்த மணமகள் படத்தில் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப அதாவது பயங்கரமான வில்லனாக நடிச்சிட்டு இருந்தார். டிஎஸ் பாலையா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து பயங்கரமான வில்லன் கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு இருந்தார். அவரை வந்து பத்மினிக்கு வந்து ஜோடியாக போட்டு அவரை ஹீரோவாகவும் பத்மினி ஹீரோயினாகவும் போட்டு மணமகள் படத்தை எடுக்கிறார். அந்த படம் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெற்றி படம், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. பெரிய பணம், அதாவது பெரிய பொருள் வந்து அவருக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி வெற்றி படமாக அமைஞ்சதுனால அது மக்கள்கிட்டையும் பெரிய செல்வாக்கு கிடைக்கிது அந்த படத்துக்கு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வச்சுருந்த ஒரு ஃபாரின் கார், அந்த ஃபாரின் காரை வந்து அந்த டிஎஸ் பாலையாவுக்கு வந்து கிஃப்டாகவே கொடுத்துறாரு. ஸோ இது மாதிரி நிறைய, அதாவது இந்த உதவி மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா, அது என்எஸ் கிருஷ்ணனுக்கு இருந்திருக்கு. என்எஸ் கிருஷ்ணன் வந்து அப்போ இருந்தே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வாழ்க்கை, இந்த உயரம் அது மக்கள் கொடுத்தது, நான் சம்பாதிக்கிற பணம் அது மக்கள்கிட்ட போய் சேரணும், அதுதானே நியாயம் அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் சொல்லியிருக்கார். பலவிதமான உதவிகள் செஞ்சுருக்கிறாரு. கடைசியில் சாகிற வரைக்கும் வந்து என்எஸ் கிருஷ்ணன் வந்து உதவி செஞ்சுட்டு தான் போயிருக்காரு. அதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறுமைப்பட்டுட்டார். கொஞ்சம் பணமெல்லாம் நிறைய பேர் கொடுத்துட்டாரு. இருந்த காசுகள், சில தொழில் நஷ்டங்கள், வாய்ப்பு கிடைக்காமல் போச்சு, உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கிறார் என்எஸ் கிருஷ்ணன். அப்போ பார்த்திங்கன்னா எய்த்தாப்பில் ஒருத்தர் கேன்டீன் மாதிரி வச்சுருந்துருக்காரு, அதாவது வந்து சாப்பாட்டு கடை வச்சுருந்துருக்காரு. அது வந்து டோக்கன் கொடுத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு, அது அப்போல்லாம் ரொம்ப கம்மி, ₹1 அந்த மாதிரி இருந்திருக்கலாம், ₹2 அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அதில் வந்து எப்படின்னா காலையில் வந்து அவருடைய உதவியாளரை கூப்பிட்டு, டே ஒரு 20 டோக்கன் வாங்கிட்டு வா. அவருக்கே காசு இல்லை, அவருக்கே சாப்பாட்டு காசு இல்லை, அவரே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவர் 20 டோக்கன் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாராம். 20 டோக்கன் வாங்கிட்டு வந்து ஒரு கொடுப்பார்ல, அதை வந்து வச்சுக்கிட்டு இவரை பார்க்குறதுக்கு நிறைய விசிட்டர்ஸ், கெஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க. ஐயா நல்லா இருக்கீங்களா, ஐயா எப்படியா இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு போகும்போது ஒவ்வொரு டோக்கனாக கழிச்சு, இந்த சாப்பிட்டு போடா எய்த்த மாதிரி கடை இருக்குது, இந்த சாப்பிட்டு போடா எய்த்த மாதிரி கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 20 பேருக்கு வந்து 30 பேருக்கு வந்து டோக்கன் வாங்கி கொடுத்து சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்காரு. இப்படி பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணனுக்கு நெருங்கிய ஒருத்தர். அவர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார், ரொம்ப வறுமையில் இருக்காருங்கிறத அவருடைய உடை, அவருடைய முகபாவனை, உடல் மொழியெல்லாம் பார்த்தே என்எஸ் கிருஷ்ணன் வந்து தெரிஞ்சுக்கிறார். அப்போ அவர் வந்து என்எஸ் கிருஷ்ணனை பார்க்க வந்திருக்கார், சாகர தருணத்தில் வந்து பார்க்க வந்திருக்காரு. அப்போ வந்து நான் சொன்னேன்ல, அந்த டிஏ மருதம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இல்லை.
அப்போ என்எஸ் கிருஷ்ணன்ட்ட பேசிகிட்டு இருந்துட்டு ஐயா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு மனசு கேட்கல. சாப்பாடு டோக்கனும் தீர்ந்து போச்சு, எதுவுமே இல்லை. என்னடா அது வெறுங்கையோடு போகிறாரு, இவர் எப்படி வெறுங்கையோடு அனுப்புறது, இவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது, இனிமேல் எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சுற்றும் பார்க்குறாரு. இந்த வெள்ளி செம்பு இருக்குல்ல, அந்த தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த வெள்ளி செம்பு அங்கே பக்கத்தில் டேபிளில் இருந்திருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில். அது எடுத்து இந்தாடா இந்த வெள்ளி செம்பு தான் என்கிட்ட கடைசியாக இருக்குது, நீ வச்சுக்கோ, நீ இதை வந்து ஏதாவது பண்ணி விற்று காசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது அன்னைக்கு கொடுத்து அவர்கிட்ட அனுப்புகிறாரு. ஐயா எதுக்குயா இது, பரவாயில்லையா அப்படிங்கிறார். இல்லைடா சாப்பாடு கூட டோக்கன் இல்லை, நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே அவர் எடுத்துகிட்டு போகிறார். இனிமே எங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லி கொடுத்தார் இல்லையா, அன்னைக்கிரவே வந்து காலமாயிறார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் பல விஷயங்களை. ஓகே, ஸோ அவரோட வாழ்க்கை வரலாறையே வந்து ரொம்ப அழகாகவே வந்து சொல்லி முடிச்சிட்டிங்க. என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து சிலை வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இல்லையா ஒரு காமெடியனுக்கு வந்து சிலை வச்சது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை அதான் சொல்கிறேன்ல, அவர் வந்து எப்படின்னா நிறைய சமுதாய கருத்துக்களை சொல்லியிருக்காரு, சமுதாயத்தில் நடக்கிற அவலங்களை பற்றி பேசியிருக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து மற்றவர்களுடைய மனசு புண்படாமல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. சார்லி சாப்ளின் எப்படி பண்ணுவார், சார்லி சாப்ளின் பார்த்தீங்கன்னா அவருடைய சோஷியல் மெசேஜஸ் நிறையா இருக்கும். காமெடியன் தான், இன்றைக்கி பிரபலமான காமெடியன் சார்லி சாப்ளின். ஆனால் அவருடைய சீரியல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மெசேஜ் நிறையா சொல்லுவார். இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல பிரச்சனைகளை வந்து அப்பப்போ வந்து பேசியிருப்பார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவருடைய ஒரு நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, ஏதாவது வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து நம்ம நல்லது செய்யணும், நம்ம வந்து ஒரு நடிகனாக மட்டும் இருந்துட்டு போயிடக்கூடாது, நம்ம வந்து இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தி மக்களுக்கான விஷயங்கள், மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டிய கருத்துக்களை வந்து நம்மளுடைய படங்கள் மூலமாக, நம்மளுடைய நடிப்பு மூலமாக, நம்மளுடைய கதாபாத்திரம் மூலமாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து என்எஸ் கிருஷ்ணனுக்கு இருந்திருக்கு. நீங்கள் வந்து நிறைய விமென்ஸ் எஜுகேஷனுக்கும் குரல் கொடுத்துருக்காரு, பல விஷயம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விவேக் வந்து அவர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு வந்து கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு வந்து சினிமா துறையில் வந்து புகழ்பெற்று இருந்தார். இன்றைக்கி விவேக்கை நம்ம வந்து சின்ன கலைவாணன் எதுக்கு சொல்கிறோம், விவேக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் சமூக கருத்து சொல்கிற படங்களாக நடிச்சிருந்தார். பல படங்கள், அவருடைய படங்களும் பார்த்திங்கன்னா என்எஸ்கே எப்படி வந்து காமெடி பண்ணுவாரோ, மற்றவர்கள் மனசு புண்படாமல் ஒரு விஷயத்தை நாசுக்காக சொல்லிட்டு போவாரோ, அந்த மாதிரி விவேக் நடித்ததுனால தான் அவருக்குமே அந்த பேர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடனில் பார்த்திங்கன்னா என்எஸ்கே விருதுன்னு ஒரு விருதே இன்னும் வழங்குறாங்க. சில மட்டும் இல்லை, பல பேர் வந்து என்எஸ்கே விருதுன்னு ஒரு விருதே வழங்குறாங்க. இந்த வருஷம் கூட பார்த்திங்கன்னா அந்த கோபி சுதாகர் காமெடி பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த என்எஸ்கே விருது கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்எஸ்கே அப்படின்னு சொன்னால் அது சென்ற நூற்றாண்டில் வந்து ஒரு தலை சிறந்த ஒரு எப்படி சொல்கிறது காமெடியன் அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது, சமூக ஆய்வாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சமூகத்துக்கு தேவையான பல கருத்துக்களை சொன்ன ஒருத்தர். அதே நேரத்தில் வந்து நான் சொன்னேன்ல கடைசியாக இருந்த செம்பு, அதை கூட வந்து அவர் வெள்ளி செம்பை கூட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அன்னைக்கு இரவே இறந்து போயிருக்காருங்கிறது. அதான் இனிமேல் நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, வாழ்ந்து என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்ததுனால தான் அன்னைக்கு இரவே பார்த்து இறந்து போயிருக்காரு. அதே மாதிரி நம்ம கலைஞர், நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு வந்து பணம் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, கதை வசனம் எழுதுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இது அந்த நட்பு வந்து எங்கே ஏற்பட்டுச்சு கலைஞரோடு அப்படின்னா, சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்னு ஒரு ஸ்டுடியோ, அந்த ஸ்டுடியோ வந்து ரொம்ப பிரபலமான ஸ்டுடியோ, பல நடிகர்கள் எல்லாருமே அங்கே இருந்திருக்கிறாங்க. அங்கே அந்த ஸ்டுடியோ தான் ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில் இருந்த நடிகர்கள். அந்த மாதிரி ஒரு பிரபலமான ஸ்டுடியோ இன்னும் கூட இருக்குது சேலத்தில். பாதி கிட்ட அது இதாக டிஸ்ட்ராய் ஆனால் கூட அதனுடைய வடிவமைப்பு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, ஸ்ட்ரக்சர் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட அதுக்கு முன்னாடி போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி இந்த மாடர்ன் தியேட்டர்ஸில் தான் கலைஞரோட ஒரு நட்பு ஏற்படுது. அந்த கலைஞரோட நட்பு ஏற்பட்டு தான் பணம் வாய்ப்பு வந்து கலைஞர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கலைஞரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அண்ணாவோட ஒரு நட்பு ஏற்படுது, அண்ணாவோட தொடர்ந்து பயணிக்கிறாரு. கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா அண்ணாவோட வந்து பிரச்சாரங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார், பிரச்சார மேடைகளில் ஏறி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு, வெளிப்படையாகவே வந்து அரசியல் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து இருக்கிற காலகட்டங்களில், பேரோட புகழோடு இருக்கிற இந்த காலகட்டங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் வந்து 3 பேர் சம்மந்தப்பட்டிருந்தாங்க. ஒன்று வந்து தியாகராஜ பகவதர், அவரை பற்றி நம்ம சொல்ல வேணாம், அதாவது வந்து தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார்னா தியாகராஜ பகவதர் தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம என்எஸ் கிருஷ்ணன், அன்றைக்கி வந்து காமெடியில் கொடிகட்டி பிறந்த என்எஸ் கிருஷ்ணன், அப்புறம் பச்சிராஜா ஸ்டுடியோ ஸ்ரீராமுலு அந்த படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாடு, 3 பேர் அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க. ஒரு காசிப்ஸ்லாம் எழுதக்கூடிய ஒருத்தராக வந்து அந்த லட்சுமிகாந்தன் இருந்தார், ஒரு பத்திரிகையாளர். அவர் வந்து இந்த கிசு
சீரீஸ் எல்லாம் எழுதுவார். ரொம்ப விரசமாக, ரொம்ப பச்சை பச்சையாக பெரிய பிரபலமான நடிகர்களை எல்லாம் இப்போ எழுதிட்டு பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த நேரத்தில். ஸோ இவங்களை பற்றியெல்லாம் ரொம்ப தவறாக எழுதிட்டு இருக்கும்போது இவங்க வந்து அவர் அந்த கொலை வழக்கில் இவங்க சம்மந்தப்பட்டு தான் வந்து அந்த கொலையை செய்ய சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அதுக்காண்டி இவங்க கைதாயிருந்தாங்க. கைதாகி பார்த்திங்கன்னா 1944 நவம்பர் 8ஆம் தேதி அந்த லட்சுமிகாந்தன்றவர் வந்து குத்தப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 1944 நவம்பர் 9ஆம் தேதி வந்து அவர் இறந்து போயிட்டார். ஸோ அந்த கொலை வழக்கில் இவங்களை சம்மந்தப்படுத்தி இவங்க தான் குற்றவாளிகள்னு சொல்லி இவங்களை வந்து 3 வருஷம் சிறைச்சாலையில் அடைச்சிருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே முறையீடு இருந்தாங்க. கோர்ட்டில் வந்து வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு சென்னை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில். ஸோ அந்த வழக்கில் வந்து இவங்க தான் குற்றவாளிகள் தீர்ப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க மேல்முறையீடு லண்டன் போனாங்கல்ல, அங்கே தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு. ஆனால் பிரிட்டிஷ் காலம் அது. லண்டன் போய் மேல்முறையீட்டுக்கு வந்து இவங்க அப்பீல் பண்ணி அதில் வந்து இவங்க குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி விடுதலையாகி வந்தாங்க. இது வந்து இவருடைய லைஃப்பில் ஒரு செட்பேக்னு தான் சொல்லணும். இவருடைய லைஃப்பில் ஒரு செட்பேக் தான். பட் இருந்தாலும் வந்து அந்த இது காலத்துக்கும் என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னா மக்களை வந்து மகிழ்வித்த ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கும் இருக்கார். சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்தவராக இருந்தால் கூட இன்னும் பல நூற்றாண்டுகள் அவருடைய பேரும் புகழும் இருக்கிற மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கலைஞரை நீங்கள் பார்க்க முடியாது. பல பேருக்கு பலவிதமான உதவிகள் செஞ்சு எல்லாருக்குமே நல்லவராக ஒருத்தர் இருப்பாரா அப்படின்னா சில பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் என்எஸ் கிருஷ்ணன். அந்த பேரும் புகழோடு இருந்து அவர் எனக்கு தெரிஞ்ச 1957 அக்டோபர் 30ஆம் தேதி இறந்து போயிட்டார். ஸோ அவரோட வாழ்க்கை வரலாறை பற்றி சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்னென்ன குரல் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னும் லெஜெண்ட் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கதைகள் வந்து நிறைய பேருக்கு அவர் பிறந்த நாள் அன்னைக்கு போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. இதே மாதிரி இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.